பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு முன்னேற்றம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒரு நாளுமே நம்ம இருக்கிற நிலைமையிலிருந்து பின்னால் போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஜனங்கள் முன்னேறுவதற்கு பதிலாக பின்னால் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த காரியத்தை வார்த்தையினால் பேசுகிறார். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின் படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். இந்த கடைசி வார்த்தைகளை திரும்பவுமாக சொல்லுகிறேன். முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். அவர்கள் முன்னால் செல்வதற்கு பதிலாக அவர்கள் பின்னால் போனார்கள். They did not go forward but they went backward. பின்பதாக அல்லது பின்னால் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்றால், முன்னால் போவதற்கு பதிலாக நம்ம பின்னால் போய்கொண்டிருப்போம் என்றால், அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம பின்னால் போவதை விரும்புவதே இல்லை. முன்னிட்டு நடக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை போல ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடும்போது ஒரு நாளும் பின்னால் ஓட மாட்டோம். மெதுவாக ஓடினாலும் கூட நம்ம முன்னால் தான் போய்கொண்டிருப்போம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும் என்று எபிரேயரில் கூட வாசிக்கிறோம். எப்படி இருந்தாலும் அது ஒரு ஓட்டம். இப்போ ஓட்டப்பந்தயத்தை ஆண்டவர் ஏன் உதாரணமாக சொல்லுகிறார் என்றால், அதில் மெதுவாக ஓடினா கூட முன்னால் தான் நாம் போய்கொண்டிருப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னால் போய்கொண்டு இருக்கிறோமா, அல்லது இருந்த இடத்துலையே இருந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது பின்னால் போய்கொண்டு இருக்கிறோமா? இப்படி நாம் பின்னால் போய்கொண்டிருப்போம் என்றால், அல்லது ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறது என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாள் தியான பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, நம்ம முன்னேற்றத்தின் பாதையில் போக வேண்டும் என்றால் ஆண்டவரை நாம் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். நம்முடைய சுய பலத்தை நாம் நம்பக்கூடாது, அல்லது நம்முடைய பயிற்சிகளை நாம் நம்பக்கூடாது, அல்லது நம்முடைய முயற்சிகளை கூட நம்முடைய முன்னேற்றத்திற்கு அதிகமாக நம்பக்கூடாது. ஆனால் அந்த காரியங்களையெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். பயிற்சி எடுக்க வேண்டும், அல்லது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். ஆனால் முன்னேற்றத்திற்காக ஆண்டவரை மட்டும்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறது, ஆனால் ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். இதை நாம் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை நாம் கவனிப்போம். 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இவர்களுடைய வாழ்க்கை, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை ஏன் முன்னிட்டு போகவில்லை என்றால், அவர்கள் கர்த்தரை உறுதியாக விசுவாசிப்பதை விட்டு அவர்கள் தங்களுடைய சுய பலத்தை அல்லது இன்னொரு தேசத்தை நம்பி அவர்களை விசுவாசித்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பொய்யான காரியங்களை நம்பி அதையும் கூட விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் பொய் வார்த்தைகளை ஒருவேளை பக்கத்து தேசத்தில் இருக்கிறவங்க
பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி அதை விசுவாசித்து செயல்படுகிறார்கள். ஆனால் சத்தியத்தின்படி அவர்களால் என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. அதனால் பொய் வார்த்தைகளை நம்ம நம்புறதுல என்ன இல்லை, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய சுய பலத்தை நம்புகிறதும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தின் பாதையில் தொடர்ந்து போக வேண்டும் என்றால் கர்த்தரை மாத்திரம் உறுதி நாம் பற்றி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம வாசித்ததை போல கர்த்தரை மாத்திரம் நாம் என்ன பண்ண வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும். வேற எந்த காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கை ஏன் முன்னால் போகாமல் பின்னால் போய் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், நம்ம எவாலுவேட் பண்ண வேண்டும். அதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த காரணத்தை கண்டுபிடித்து எப்படி நான் என்னை சீர்படுத்துவது என்று சொல்லி கூட யோசிக்க வேண்டும். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாக சீர்படுத்தி, நன்றாக என்ன பண்ணணுமா, நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வழிகளை நாம் சீர்படுத்தாமல் இருக்கும்போது ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் நம்மால் என்ன பண்ண முடியாது, போக முடியாமல் நாம் பின்னிட்டே போய்கொண்டு இருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்னால் போகிறோம்னா அதற்கு காரணம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த காரியங்களை நாம் உடனே சீர்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, பயனுள்ள காரியத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது மாதிரி பயனுள்ள காரியத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், செய்து கொண்டே இருக்க வேண்டும். பயன்படாத பயனற்ற காரியங்களை செய்வதிலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் விலக வேண்டும். 23ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி 7ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கும் போதும் நன்மை உண்டாகும்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். நன்மை உண்டாகாது என்று நாம் நினைப்போம் என்றால் அந்த காரியத்தை நாம் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். பயனுள்ள காரியத்தை மாத்திரம் நாம் செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கும். ஏனென்றால் பயனற்ற காரியங்களை நாம் செய்யும்போது அந்த காரியம் நம்மை முன்னேறவே விடாது. நான்காவதாக, முன்னேற வேண்டும், ஆனால் சத்தியத்தின்படி முன்னேற வேண்டும். ஒரு சிலர் முன்னேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையில், விருப்பத்தில் சத்தியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மறந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, சத்தியத்தின்படி முன்னேறுவது தான் உண்மையான முன்னேற்றம் என்று. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்ளுவது சத்தியத்திற்காக அல்ல. அவர்கள் இந்த தேசத்தில் பலத்து கொள்ளுவது செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விருப்பமாக ஏதாவது ஒன்று செய்வது சத்தியத்திற்காக அல்ல. அவர்களுடைய தீமையான காரியங்களை நிறைவேற்றுவதற்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, காரியங்களை செய்கிறார்கள். இப்போ இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, சத்தியத்தின்படி நம்ம என்ன பண்ண வேண்டும், முன்னேற வேண்டும். முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்காக நான் எப்படியும் முன்னேற வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, சத்தியத்தை மாத்திரம் என்ன பண்ணிடக்கூடாது, நாம் விட்டுவிடவே கூடாது. ஐந்தாவதாக, தவறான நோக்கத்திற்காக உழைக்காதிருங்கள். ஒருவேளை நம்ம உழைக்கலாம், கடினமான உழைக்கலாம், ஆனால் தவறான நோக்கத்திற்காக என்ன பண்ணக்கூடாது, உழைக்கவே செய்யக்கூடாது. 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாமா, அக்கிரமம் செய்வதற்காக உழைக்கிறார்கள். நம்முடைய உழைப்பை அக்கிரமம் சார்ந்த காரியங்களுக்காக நாம் செலவிடவே கூடாது. இப்படி நாம் செலவிடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை உழைக்கிறது மாதிரி இருக்கும், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. இந்த 5 காரியங்களை நாம் நம்முடைய இருதயத்தில் நாம் பதித்து கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறது மாதிரி கர்த்தரை மாத்திரம் நாம் நம்புவோம். நாம் பயனுள்ள காரியத்தை மாத்திரம் நாம் செய்வோம். சத்தியத்தின்படி நாம் முன்னேறுவதற்கு முயற்சிகளை எடுப்போம். தவறான நோக்கத்திற்காக நம்ம உழைக்காமல் இருக்க பழகி கொள்ளுவோம். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஏனென்றால் இது ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை.
ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் அபியாசிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்வதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தின் பாதையில் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு நாங்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ள நீங்கள் கிருபை தாருங்க. கர்த்தரில் மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்ட நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு அடியை நாங்கள் எடுத்து வைக்கும் போதும் சத்தியத்தின் அடிப்படையில் நாங்கள் எடுத்து வைக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். சத்தியம் இல்லாத ஆண்டவர் அங்கீகரிக்காத வழியில் நாங்கள் முன்னேறாதபடிக்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய உழைப்பை சத்தியம் இல்லாத காரியங்களில் நாங்கள் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் எங்களை சத்தியத்தின் மூலமாக வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்படியாக சத்தியத்தின் மூலமாக உண்மையான முன்னேற்றத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைந்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.